அதாவது நாம் எந்த மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் வந்து 90 நாள் இந்த எபிசோட் பார்த்துருக்கேன்னா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் 90 நாள் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். 24/7 பார்த்துருக்கிறேன், ப்ரோமோ பார்த்துருக்கிறேன், எபிசோட் பார்த்துருக்கேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்ன நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அந்த 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு ப்ரோமோ பாட்டு இது போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தானுங்களே, அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ எனக்கு ஒரு ஷோ இருக்குங்க, ஒரு ஷோ ஒன்று நடக்குது, நான் அதை பார்த்ததே கிடையாது. ஆனால் நான் பெரிய புடுங்கி என்கிட்ட வந்து காட்டுறாங்க, இந்த வீடியோ பாருங்கள், ஐயோ அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னோடனே அதை நான் பார்ப்பேன். என்னடா இது, கார்லேருந்து ஒருத்தவங்களை தள்ளி விட்றாங்களா, ஐயோ இது பெரிய அநீதியாச்சே அப்படின்னு நான் போடுறேன். அந்த ஷோவை நான் பார்த்ததில்லை, அந்த நிகழ்ச்சியும் பார்த்ததில்லை, அந்த ப்ரோமோவை மட்டும் பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன். யார் பிஸ்மிலாம் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? இது வந்து எப்படின்னா பயங்கரமாக மணி சர்க்குலேட் ஆகிருக்குங்க. எவன் பண்ணான்னு தெரில, பயங்கரமாக மணி சர்க்குலேட் ஆகி எல்லா இன்ஃப்ளூயன்சரும் என்ன பண்ணியிருக்கான், இந்த ப்ரோமோ போட்டு வீடியோ போட்டிருக்கான். எல்லா இன்ஃப்ளூயன்சரும் போட்டிருக்கான், நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதேமாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸு எல்லாம் போடுறான். எல்லாம் கிடையாது, தன்னை பெரிய புடிங்கின்னு காட்டிக்கிட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நியாயம் வேண்டும் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தது அந்த ஒரு ப்ரோமோ. அந்த ஒரு ப்ரோமோவில் ஒரு பொண்ணை தள்ளி விடுது. அந்த பொண்ணு சாவர நிலைக்கு போயிடுச்சு. இதுதான் இவங்களுடைய வாக்கியம். ஆனால் நிகழ்ச்சி என்ன? இது பிக் பாஸுங்கிறது ஒரு ஷோ நடந்துக்கிட்டு இருந்தது. டிக்கெட் டு ஃபினாலே இவனுடைய கடைசி டாஸ்க்கு. ஒவ்வொரு போட்டியாளர்களையும் வெளியே அனுப்புனா அதுதானே டாஸ்க்கு. இந்த கண்டென்ட் இவனுக்கு யாருக்காவது தெரியுமா? எப்படி இது இவ்வளோ சர்க்குலேட் ஆச்சு? எபிசோடு ஒளிபரப்பு ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயங்கள் வெளியில் கசிய விடப்பட்டுச்சு. யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள்? விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு, இது கேமில் இப்படி பண்ணலாம். இப்போ அவருடைய பிரச்சனை என்ன? அவரே சொல்லிட்டார், ஃபிக்ஸ் வந்து தானே ஃபஸ்ட்டு சொன்னானுங்க. இப்போ பேனிக் அட்டாக்கை மாற்றிட்டானுங்க. அப்படியே அவர் பேனிக் அட்டாக்னாலும் உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் அப்படியே ரியாக்ஷன் பார்த்தீங்களா? நாம தான். இதே விஜய் சேதுபதி இது ஒரு கேம் தானே, கேமில் சரி வேறு கார்லேருந்து இப்போ எப்படி அனுப்ப முடியும், இப்படி தானே பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் பெரிய இதுவாக நீங்கள் ரியாக்ஷன் பண்ணிட்டீங்களா அப்படின்னா இதே சபரி எங்கே மூஞ்சி வச்சுருப்பாருன்னா, ஆமாண்ணே நான் இறங்கியிருக்கக்கூடாது. ஏன் இந்த பிக் பாஸ் வீட்டில் ஹாஸ்பிட்டல் எல்லா டாக்டர்ஸ் 24 மணி நேரமும் இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு பிக் பாஸ். நேரடியாக டாஸ்க்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூப்பிட்டு அவர் அதெல்லாம் பண்ணிக்க மாட்டாரா? ஆமாண்ணா அப்படி நீங்கள் என்ன பெரிய தியாகி மாதிரி இறங்கி வந்தீங்களா? ஆமாண்ணா சொல்லியிருக்க மாட்டாரா? புரியுதா உங்களுக்கு? இப்போ எனக்கே இவனுங்க எல்லாருமே பச்சையாக நடித்த மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸு திடீர் சமூக போராளிங்க ஒரு ப்ரோமோ வச்சு இவனுங்க கண்டென்ட்டே பாருங்க. ஒரு பொண்ணு மனசாட்சியே இல்லாத ஒரு பொண்ணை இப்படி தள்ளி விட்டுடுச்சே. ஆமாம் தள்ளி விடுது, அந்த பொண்ணு சாவர நிலைக்கு போயிடுச்சியா, இதுக்கு ஒரு நீதி வழங்க வேணாமா? ஆமாம் நீதி வழங்கணும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பெரிய பிடுங்கி தானே வீடியோ போடுங்க. நான் போடுறேன். யார்? எங்கள் அக்கா தாமரைலாம் வந்து வீடியோ, எல்லாம் வீடியோ. எனக்கு வேணும் ஜஸ்டிஸ் வேணும். என்னடா வேணும்? அது ஒரு கேம் ஷோ என்னடா இப்போ ஜஸ்டிஸ் உங்களுக்கு வேணும்? அப்போ இதுக்கு எவ்வளோ மணி சர்க்குலேட் ஆகிருக்கு யோசிச்சு பாருங்கள். நம்மளாவே நம்பிட்டோம் இல்லைங்க. ஐயோ இது கொடுத்தே ஆகணுன்ட்டு நானே நம்பிட்டேனே. ஐயோ இவங்களை வெளில அனுப்பிடுங்கன்னு சொன்னா இல்லையா? எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டானுங்க பாருங்க. கடைசியாக பேசி வச்சு ஒரு முடிவு பண்ணிவிட்டு, அட பாவிகளா, பிஸ்மிலாம் வந்து திடீர்னு போடுறான். யார் அவன்? போறீர்கள் சினிமா விமர்சனம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற நாய் அவன் வந்து போடுறான். எனக்கு ஜஸ்டிஸ் வேணுமா? ஐயோ, காசு கொடுத்தா அவன் எதை வேணாலும் தின்னுவான். விஜய் சேதுபதி சபாஷ் நான் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ இல்லை, ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்ட வீடியோவுக்கு பிறகு கூட 4 பேர் யோசிச்சு வீடியோ உனக்கு இனி நிம்மதியாக நீ கமலஹாசன் எப்படி பிக் பாஸ் விட்டு போனார்ல, பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்த குற்ற உணர்ச்சியில் நீ இதுக்கப்புறம் பிக் பாஸ் மேடையில் ஏற மாட்டேன். உனக்கான குற்ற உணர்ச்சி ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி சாண்ட்ரா, இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, 2 பேர் அனுப்பிட்டீங்க. உங்களுக்கும் உங்கள் மனசாட்சி உங்களை உறங்கக்கூடாது. உங்கள் பிரஜனை இன்றைக்கி காசு சர்க்குலேட் பண்ணி கிழிச்சிட்டாரு. உங்களுக்கு எல்லாரும் இங்கே உள்ளே நீங்கள் இருந்தீங்கல்ல, உள்ளே இருக்கீங்களே, நீங்களாம் வெற்றியாளரே இல்லை, வெளியில் வாங்கயா. எவ்வளோ உங்களை கேவலமாக பார்க்குறேன். இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணாங்களா எல்லாம், அந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணாங்களா, எல்லாமே திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு சதி தான்.